வெல்கம் டு ரகுவர் ராஜ். நான் வந்து கிடந்த திருவள்ளூர் மாவட்டம் தான் வந்திருக்கேன். என்ன கிராமங்க அது? தலக்காஞ்சேரி கிராமம். தலக்காஞ்சேரி கிராமம். நம்ம பொன்னர் சாயோட இயற்கை பணி தான் வந்திருக்கேன். இவர் 5 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ணையில பார்த்தீங்கன்னா நெல் பண்றாரு, தென்னை பண்றாரு, கொய்யா பண்ணிட்டு இருக்காரு, அப்புறமா மா பண்ணிட்டு இருக்காரு, மண்பு உரம் பண்ணிட்டு இருக்காரு. தென்னை பண்றதுனால தென்னையை வந்து மதிப்பு கூட்டி, அதாவது தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை தேங்காய் எண்ணெயும் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு 5 ஏக்கர்ல பல பேர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோ பேர் நம்ம பொன்னர் சாயோட ஃபார்மை தான் வந்து லாகா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது. அந்த வீடியோ முழுக்க பாருங்க. பல தகவல்கள் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் நம்ம பொன்னர் சாயோட இயற்கை பண்ணை. இதுதாங்க அது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய், அது வந்து எண்ணெய் எடுக்கிறாருங்க. அதான் வச்சிருக்காரு. அவரோட பண்ணைக்கு போவோம். இதுதான் அவரோட 5 ஏக்கர் இயற்கை பண்ணுங்க. முழுக்க முழுக்க வந்து இயற்கையாக பண்ணிட்டு இருக்காரு. கெமிக்கலே எதுவுமே கிடையாது. இவ்வளோ ஒருத்தபடி கொட்டு வச்சு மக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மண்புழு தயார் பண்றாங்களே, அதுக்கு வச்சுட்டு இருக்காரு. இதுதாங்க அவரோட கொய்யா தோட்டம். இவர் களைகளை எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. இயற்கை உரம் தான் முழுக்க முழுக்க கொடுத்துட்டு இருக்காரு. இவர் பணியில் எனக்கு பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கொய்யா தாங்க. கொய்யா செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க. சின்னதான் எனக்கு கொடுத்தாரு. அந்த சின்னதே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாட்டு கொய்யாங்க. இந்த மரத்தில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற அந்த மரம் பார்த்தீங்கன்னா 25 வயசுங்க இந்த மரத்துக்கு. இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அது நட்டாராம். அதுதான் வந்து பராமரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. தொட்டுன்னு வந்துருச்சு. இந்த கொய்யா எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. வேற கொய்யா இருக்கான்னு பார்க்குறேன். இந்த கொய்யாக்கு வந்து இங்கே உழவு எதுவுமே ஓட்டுறது கிடையாதுங்க. ஒரு இயற்கை உரம் கொடுக்கறதோட சரி, கவாத்து மட்டும் பண்ணுவார். ஏன்னா காய் நல்லா காய்க்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பசுமாடு சொல்லுவாங்களா, அந்த பசுமாடு இந்த கொய்யா. ஐயோ, நானே ரொம்ப நசுக்கிட்டேன். சும்மா நசுக்கி பார்த்தேன், நசுக்கிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. பெரிய விட இதுதான் வந்து நல்ல லாபம் அப்படின்றாரு. எப்பவுமே கையில் காசு தருமாங்க. 25 வருஷம் ஆட்சியில் மகசூல் கொஞ்சம் கம்மியாச்சுனாரு. ஒரு காலத்துல இந்த மரத்தால் நிறைய சம்பாரிச்சேன். இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கு. எப்பவுமே எனக்கு வந்து கையில காசு கொடுக்கும் அப்படின்றாரு. பால் மாடு மாதிரி இந்த கொய்யா வந்து நல்ல வருமானம் தரும் அப்படின்றாரு. கொய்யால வந்து எல்லாமே நாட்டு ரகம் தான் வச்சிருக்காரு. கொரோனால கொஞ்சம் போயிடுச்சாங்க, 30,000 போயிடுச்சாங்க. இப்போ 60 மரம் இருக்கு. அதுதான் வருமானம் தந்துட்டு இருக்குன்றாரு. விற்பனைக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. காரணம் இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்களாம். அதனால வந்து இந்த இடத்துல வந்து விற்பனைக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அதுவும் கொய்யா வந்து இவ்வளோ இருக்கிறதுனால வந்து சின்ன வியாபாரம் பண்றாங்களே, அவங்களும் வந்து வாங்கி கேட்கறதுனால விற்பனைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. எல்லாமே வந்து நாட்டு கொய்யா தாங்க வச்சிருக்காரு. ஒண்ணுமே பண்றது இல்லைங்க. கவாத்து மட்டும் பண்ணுவாங்க, அவ்வளவுதாங்க. மற்றபடி இதுல வந்து வருமானம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பாருங்க, எல்லா கொய்யா மரத்துலையும் இங்கே வந்து 25 வயசு ஆகுது. இப்படியா வந்து தண்ணி பாய்ச்சிருக்காங்க, அப்படி போக முடியல. அதனால நான் அந்த சைடு போறேன். நான் ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, நாட்டு கொய்யா வைங்க, அதையும் வந்து நல்ல வருமானம் தரும் அப்படின்றாரு. சிவப்பு கொய்யா வச்சிருந்தாருங்க, இதான் நினைக்கிறேன். இதுதான் சிவப்பு கொய்யா. பேக் கேமரா போடுறேன். சின்னதுதான், சமதிப்பா இருக்கு. இதுதான் நாட்டு கொய்யாக்கள் லோக்கல் ஹைபிரிட்கள் வித்தியாசங்க. இவ்வளோ தானே சமதிப்பு. இன்னும் கொஞ்சம் பெருசாக வருமா, அவ்வளோதானுங்க. அதனால கொய்யா வந்து எல்லாமே நாட்டு தான் வச்சிருக்கேன் அப்படின்னாரு.
இதுதாங்க ஒரு பண்ணையோட இயற்கை உரம். மாடுங்க வச்சிருக்காரு, உரத்தை வீண் பண்ணாமல் சேர்த்து வச்சுக்கிறாரு. இப்போ அவரோட மா பண்ணிட்டு இருக்காரு. மா இருக்கிற இடத்துக்கு போவோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 25 வயசு மரம் தாங்க. இவர் பண்ணதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சது. அதை அப்படியே பராமரிச்சுட்டு இருக்காரு. இதுதாங்க அவரோட மண்புழு உரம். மாடு வச்சிருக்காருல்ல, மாடுகளோட சாணத்தை அங்கே பார்த்தோம்ல கொட்டிடுறாங்க. கொட்டி வந்து மண்புறம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேட்ச் எடுத்துட்டு வரான். இப்போ மேலே இருக்கிற அந்த ஷெட்டெல்லாம் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வலை போட போறேன் அப்படின்றது. இதுதான் வந்து உரமா எடுத்துட்டு இருக்காரு. மழை பெய்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து 5 அடுக்கு விவசாயம் பண்ணாங்க. அது ஃபெயில் ஆயிடுச்சான். அதனால இப்போ வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு காய்கறி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. இது அவரோட எல்லாருமே எல்லாருக்கும் வந்து செட் ஆகுமானா ஆகாதுங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ஒரு சில பேருக்கு ஒரு பயிர் செட் ஆகும், செட் ஆகாமல் போகும். அதனால இவருக்கு வந்து அந்த 5 அடுக்கு விவசாயம் வந்து செட் ஆகல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவரோட மாங்காய் பண்ணாங்க. இதுலேயும் மாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரகம் பண்ணியிருக்காருங்க அவர். இமாம் பசந்த், காலாப்பாட்டு அப்படின்ட்டு இங்கே இருக்கிற மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு மரம் பாருங்க 25 வருஷம் என்ன ஆகும். ஆனால் மகசூல் தருதுங்க. என்ன ஒன்று காய் பறிக்கிறதுக்கு எதனா இயற்கை உரம் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றாரு. இது வந்து வரதப்பயிரில் நிறைய இறந்துருச்சான். ஆனால் ஒரு சிலத்தை வந்து பாதுகாத்து இங்கே ஒரு 60-70 மரம் இருக்கு அப்படின்றாரு. இவர் என்ன பண்ணா, ஒரு மரத்தில் வந்து பூச்சிலாம் வருதுங்க. அதுக்கு வந்து இந்த ட்ராப் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இது உள்ள வந்து லூர்னு ஒன்று வைப்பாங்க. இது முடிஞ்சிருச்சு, லூர்னு ஒன்று வைப்பாங்க. அதனால வந்து இனக்க வச்சு போய், அதாவது எப்படி பொண்ணுங்களை பார்த்தா ஆம்பளையும் பின்னாடியே போயிடறாங்க, அதே மாதிரி இதுல ஒரு லூர் வச்சிருப்பாங்க. அதனாலும் பெண் பூச்சிகளையும் ஆண் பூச்சிகளையும் சம்திங் ஏதோ இருக்குங்க, அது சரியா தெரியல. அதனால இங்க வந்து இனப்பெருக்கு ஆகாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆண் பூச்சி வந்து பெண் பூச்சி இருக்குமோ, பெண் பூச்சி வந்து ஆண் பூச்சி இருக்குமோ சரியானு தெரியல. பட் இன்னொரு இதுல கண்டிப்பா நான் கேட்டு நான் சொல்றேன். நான் அது மாதிரி அந்த திராத்துக்கு தான் வைக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு மாதமும் பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க. 25 வருஷம் என்ன ஆகுது பாருங்க. மகசூல் எடுத்து அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வருமானம் வருது, வராமல் இல்லை, தேவையான வருமானம் எனக்கு கிடைக்குது போதும். பட் ஆனால் நான் எந்த வேலையும் நான் செய்யறது கிடையாது, உலகையே ஓட்டுறது கிடையாது. இங்க இருக்கிற தவெல்லாம் கீழே பாருங்க எவ்வளவு சரகு. இந்த சரகே வந்து இதுக்கு உரமாயிடுது அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து எதுவும் கொடுக்கறது இல்லை, பஞ்சகாவியம் மட்டும் கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு 100 கிலோ மட்டும் ட்ரென்ச் மாதிரி எடுத்து போட்டுருவேன் அப்படின்றாரு. இதுதான் அவரு கொடுக்கணும். பூச்சி நோய் தான் அவ்வளோ வரது கிடையாது. வந்தால் கூட நான் 5 அடி கரைசல் அடிச்சு பண்ணிடுறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் வேளாண்துறையில வந்து கொஞ்சம் சார் மரத்தோட அளவுல கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னாராம். இனிமேல் வைக்கிற மரங்களை வந்து அப்போ வந்து 25 நிமிஷம் வச்சிருந்தேன். அப்போ வந்து அவருக்கு எந்த ஐடியாவும் தோணலையாம். வச்ச பிறகுதான் தோணுச்சான் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணிருக்கலான்ட்டு. அதனால இனிமேல் வைக்கிற மரங்களை வந்து ஒரு பறிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு பிளான்ல இருக்காராம். ஆனால் அது வெட்ட சொன்னாங்களா, பட் மகசூல் வரலையே, அங்கே இருக்கு மகசூல் வந்து தான் இருக்கான். எதுக்கு இதை வெட்டணும் அப்படின்னு தான் அப்படியே விட்டு வச்சிருக்காராம். வாங்க அவரு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இது மாலாம் இங்க வச்சிருக்காரு. எல்லாமே இருக்குங்க, மா பப்பாளி எல்லாமே கலந்துதான் வச்சிருக்காரு. மெயினும் வந்து மா தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து தென்னை பண்ணிட்டு இருக்கு. தென்னை எப்படி பண்றாரு பார்த்தீங்கன்னா, வரப்பு ஓரத்தில் பண்றாரு. இதனால என்ன ஆகுது, இடம் சேவ் ஆகுது. இந்த வரப்பு இருக்கனால அவங்க கால் மீதி படம்னா தண்ணியில நல்லா மகசூல் தருதுன்றாங்க. அது வந்து செயற்கை மருந்து அடிச்சு எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதை விட வந்து இயற்கை வந்து எனக்கு நல்லாவே வந்து மகசூல் 200 காய் எடுக்கிறேன் அப்படின்றாருங்க. இதை காய் அப்படியே கொடுத்தா வந்து அந்த அளவுக்கு வந்து வருமானம் கிடையாதுன்றதை நான் எண்ணெயாட்டி கொடுக்கறதுனால எனக்கு வந்து நல்ல வந்து வருமானம் கிடைக்குது அப்படின்றாரு. அதனால வரப்போரத்துல வந்து இதை வைங்க அப்படின்றாரு. வரப்போரத்தை வந்து நிறைய பேர் பயிர் வைக்க மாட்டாங்க, பட் வரப்போரத்துல வைங்க அப்படின்றாரு. அதனால வந்து இது ஒரு அட்வான்டேஜுங்க வரப்போரத்துல வைக்கிறதுனால. இதுக்கு வந்து உரமா அது கிடைக்கணுங்க. அதுல வர அந்த சரகையை வந்து எடுத்து போடுறாராம். காய் வேணுன்றவங்களும் அந்த மரத்துல வந்து அறுத்துக்கிறாங்களாம். 200 காய் காய்க்குதாங்க, அறுத்துக்கிறாங்களாம். கீழே காயை மட்டும் கீழே விடுறதுல அந்த காயை மட்டும் எடுத்து போயிட்டு அவரு ஏன்னா ஆட்டுறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது வரப்போரத்து மட்டும் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து நெல் தூய மல்லின்ற ஒரு ரகத்தை அதையும் வந்து இயற்கையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட
நெல் சாகுபடி. இந்த சைடு தென்னை மரம், இந்த சைடு இது ஒரு காடு மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுதாங்க எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து காடு மாதிரி தான் விட்டுருக்காரு. மாடு வச்சிருக்காரு, ஆட்டு மாடும் வச்சிருக்காரு, கலப்பின மாடும் வச்சிருக்காரு. பாருங்க எப்படி பார்க்குது பாருங்க. என்ன யார் அவன் புதுசாக இருக்கான் நம்ம ஏரியாக்குள்ளடி அப்படின்ட்டு எப்படி பார்க்குது. ஐயோ பார்க்கறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்கு பார்க்கும்போது. மாடு நல்லா புஸ்தியாக தான் இருக்குது. இவர் வச்சிருக்கிறது இது கலப்பின மாடு தாங்க. இதோடைய உரங்களும் கோமியத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறாரு. நான் சொல்லியிருந்தேன் அவரு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாருன்ட்டு. ஏன்னா அப்படியே கொடுத்தா தேங்காய்க்கு விலை கிடைக்கிறது இல்லையாங்க. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, 200 காய்க்கு ஆக்கி தான், அதனால பிரச்சனை இல்லை. இது அப்படியே வந்து நம்ம எண்ணெயாக்கி விற்றா கொஞ்சம் நல்ல வந்து மகசூல் கிடைக்குது அப்படின்றதுனால வந்து இதை வந்து எண்ணெயாக்கி விற்கிறாரு. எண்ணெய் ஆக்கிறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஆட்டுறது அது வந்து கொப்பரைக்காய் வைக்கிறாங்க. அதுலேருந்து வந்து தேங்காய் புண்ணாக்கு கிடைக்குது. அது வந்து மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது யூஸாக இருக்குது. பாருங்கள் தென்னெல்லாம் ஃபுல்லாக வந்து வரப்போகிறதுலாம் வச்சுருக்காரு. என்ன பண்ணுறாருன்னா, வேலை கம்மியாக செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்காருங்க. அதுதான் வந்து காடு மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. உழவு ஓட்டாம ஒரு விவசாயம். இதான் மேலே விழுறது பார்த்தீங்களா, அந்த காயில வந்து இங்கே பறித்து வச்சிடுறாரு. பறித்து வச்சு எண்ணெய்க்கு எடுத்துக்கிறாரு. இளநீ வேணும்னா இளநீ வந்து கேட்குறவங்களுக்கு வந்து இளநீ அவங்களே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுதான் கண்டு போட்டதுங்க. இதோட இதுதான் நெல்லை வந்து வைக்கோலுக்கு பயன்படுத்திக்கிறாரு. இதுதான் வந்து எண்ணெய் எடுக்கிறாருங்க. இதுதான் ஆட்டி எனக்கு. இதுல வந்து அவருக்கு வந்து என்ன தேங்காய் புண்ணாக்கு கிடைக்கும். இது வந்து அது மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஓடுங்களை வந்து நிலத்துல வந்து மூடாக்கம் வந்து பயன்படுத்திக்கிறாரு. மாட்டுக்கான தீவனங்களுக்கு இது வந்து அறுத்து போட்டுருன்னாரு. இதுதான் அவரோட வீடு கிடையாது. இவங்க ஆள் வச்சிருக்காரு. அவங்க தங்குறதுக்காக ஒரு ஷெட் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால வந்து இங்கேயே வந்து அவங்க தங்கி அவர் கூட வந்து வேலை பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று காரணம் சரி ஒரு மிஷின் ஒன்று காட்டுறாங்க. இதுதாங்க மண்புழு வந்து ஜலிக்கிற வரும். மண்புழு வந்து ஏன்னா மண்புழு ஒருத்தர் அப்படியே போடும்போது ஜலிச்சு தூளாக போடுவாங்க. அது கொஞ்சம் சீக்கிரமாக மக்கும். அதுதான் இது மண்புழு வரும் ஜலிக்கிற ஜல்லடை. இதுவும் வந்து வச்சுட்ருக்காரு. இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட 5 ஏக்கர் பண்ணாங்க. அதாவது உழவெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வச்சது எல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு 25 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கனால உழவு ஓட்டாமல் பண்ணிட்டு இருக்காரு. வருமான மகசூல் எடுத்துட்டு இருக்காருங்க. இங்க அவர் மார்க்கெட் பக்கத்து 3 கிலோமீட்டர் தான் மார்க்கெட்னால பறிக்கிற காய்கறி இவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால அவருக்கு வந்து நேரமும் செலவும் வந்து மிச்சமாகுது. ஃபர்ஸ்ட் வந்து விற்பனைக்கு ஆள் கிடைக்குது. அதனால தான் இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பண்ணை தான் இன்னைக்கு. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சதா? புன்னர் சாயோட இயற்கை பண்ணி மறுபடியும் அடுத்த ஒரு இயற்கை பண்ணைக்கு போகிறேன். அவங்க என்ன மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு லாகாக போடுறேன். மறுபடியும் அடுத்த ஒரு விவசாயம் அதுக்கு உங்கள்கிட்ட வரேன். டாடா பை.